தாழ்படிந்தே தலைவா உனை வணங்க என் தலைவே கரம் குவித்தே வரவே உனை கேட்க நான் சிரமே தாழ்படிந்தே போலெரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் பகல் போலெரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவே தலைவா உன்னை வணங்க என் தலைவே கரம் குவித்தே வரவே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்படிந்தே. ஆரவார குரல் எழுப்பி முழங்கி அறிவியுங்கள், உலகின் எல்லை வரை இதை அறியச் செய்யுங்கள். ஆண்டவர் தம் மக்களை மீட்டுவிட்டார். அல்லேலூயா. இறைவாக்கினர் எசையா புத்தகம் 48ஆம் அதிகாரம் 20வது இறைவசனம். உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று நமக்கொரு துணையாளரை தந்து ஆசீர்வதிக்கும் இறை அன்பை அனுபவிக்க இன்றைய பாஸ்கா காலம் 6ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தூய ஆவியாரை நம்மிடையே தந்திருக்கும் இறைவன் தூய்மையானவர்களாய் அவர்தம் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாய் வாழவே எதிர்பார்க்கிறார். கண்ணால் காண இயலாதவர், இதயத்தால் எண்ண முடிந்தவர், நாம் மற்றவர்களைப் போலன்றி அறிய முடியவில்லையே என கூறாமல் அனுபவித்து அறிவோம். இன்றைய முதல் வாசகத்தில் பேதுருவும் யோவானும் சமாரியர்கள் மீது கை வைத்து தூய ஆவியை பெற்றுக்கொள்ள செய்கிறார்கள். கடவுளின் வார்த்தையை அறிந்ததால் அவற்றிற்கு பணிந்து நடந்ததால் தான் தூய ஆவியார் அவர்களுக்குள் நிலைப்படுகிறார். நாமும் கடவுளின் வார்த்தைகளை வாழ்வில் செயல்படுத்துவோம். தூய ஆவியாரை துணையாக்கிக் கொள்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியை இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களுக்கு வழங்குவதை காண்கிறோம். நாம் நமது தந்தையாகிய இறைவன் மீது அன்பு கொண்டிருந்ததால் அவரது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அன்பு, பொறுமை, தாழ்ச்சி முதலிய தூய ஆவியின் கனிகள் நமக்குள் இருந்ததால் அவரது கட்டளைகளை கடைபிடிப்பது எளிது. தூய ஆவியாரின் துணை வேண்டி தூய உள்ளத்தோடு இப்பலியில் மன்றாடுவோம். துணையாளரை பெற்றுக்கொள்வோம். இத்தெய்வீக திருப்பலியில் தன்னுடைய 32வது பிறந்த நாளை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற திருச்சியை சார்ந்த மெர்சலின் லீனா இவருக்காகவும் இவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஆண்டவருக்குள் நித்திலை பார்தலை அடைந்திருக்கின்ற 7ஆம் நாள் நினைவு கூறுகின்ற டி ஆல்பர்ட், 3ஆம் ஆண்டு நினைவு கூறுகின்ற அகஸ்டின், எட்வர்டு ஜோசப், மதிகினி சின்னையா, மேரி ஆக்னஸ், எம்சி ஆண்டனி, எம்சி ஆண்ட்ரூஸ், எம்சி வின்சென்ட், லில்லி தெரேசா, டொமினிக், ரீட்டா மனோகரன் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்புக்கினியவர்களே, விசேஷ விதமாக நம்முடைய பங்கில் கடந்த 4 ஆண்டுகள் மற்றும் 5 ஆண்டுகள் பணியாற்றி பணியிடமாற்றம் பெறுகின்ற நம்முடைய அருட்சகோதரி ஆலிஸ், அருட்சகோதரி ஸ்வேதா இவர்களுக்காகவும்
நம்முடைய பள்ளிக்கரணை அருட் சகோதரிகளுடைய குழுமத்தின் புதிய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அருட் சகோதரி ரேஷ்மா அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாக்கி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் இன்று நாம் நுழைகிறோம். இன்றைய ஞாயிறு இறை வார்த்தைகள் நாம் எதிர்கொள்ளவிருக்கின்ற தூய ஆவியானவருடைய பெருவிழாவிற்கான ஆயத்த எண்ணங்களை, சிந்தனைகளை தருவதாய் அமைந்திருக்கிறது. நாம் வாசிக்க கேட்டது போல இன்றைய முதல் வாசகத்தில் சமாரியாவில் திருத்தொண்டர் பிலிப்பு இயேசுவாகிய மெசியாவை குறித்து நற்செய்தியை அறிவித்து வந்தார். அவர் வழியாய் கடவுள் அருமடையாளங்களை, வல்ல செயல்களை செய்தார். இந்த செய்திகள் எருசலேமில் இருந்த திருத்தூதர்களுக்கு அறிவிக்கப்பட, திருத்தூதர்கள் யோவானும் பேதுருவும் சமாரியாவுக்கு சென்று சமாரியர்களுக்காக ஜெபிக்க அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. தூய ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் நமக்கான பெரும் மகிழ்ச்சியை தருகின்ற வைபவமாய் இருக்கிறது. எனவே நம்மையும் தூய ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலுக்கு கையளிக்க வேண்டும் அல்லது ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகிற செய்தி. இதே சிந்தனையை தான் இன்றைய நற்செய்தியிலும் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு தருகின்றார். நான் உங்களை விட்டு செல்லுகின்றேன், ஆனால் உங்களுக்கு ஒரு துணையாளரை கொடுப்பேன், அவர் உங்களை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். இந்த துணையாளர் தூய ஆவியானவர் என்று சொல்லி இயேசு தூய ஆவியானவருடைய வருகையை குறித்து, அவருடைய உடனிருப்பை குறித்து, அவருடைய உடனிருப்பால் அவர்களுக்கு ஏற்பட போகின்ற மகிழ்ச்சியை குறித்து முன்னறிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியார் நம்மோடு இருக்கின்ற வரை, நம்மை அவர் இயக்குகின்ற வரை நாம் கடவுளுக்குரியவராய் இருக்கின்றோம், கடவுளுடைய சாட்சிகளாய் நாம் வாழுகின்றோம். எனவே தூய ஆவியானவர் நம்மை முழுவதுமாய் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய், குறிப்பாக இந்த நெருக்கடி காலங்களில் தாயாம் திரு அவைக்கும் நமக்கும் உற்ற துணையாளராய் இருக்கும்படி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
பாடுகின்றோம் யாமும்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவரே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரை தீரன் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரை எங்கள் நாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாள்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிள்ளைவனாயே என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்மைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 5-8 மற்றும் 14-17 முடிய. அந்நாள்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்கு வாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமிலுள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில்
அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார். எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 15 முதல் 18 வரை. அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடை அளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டே ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராய் அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார். எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவருடன் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர்.
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 15 21 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்ளுபவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை அறிவித்தார். திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம், 6வது இறைவசனம், 8வது இறைவசனம், 14வது இறைவசனம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்தில் இன்று நாம் இருக்கின்றோம். இந்த ஞாயிறை நாம் எதிர்கொள்ளவிருக்கின்ற தூய ஆவியானவருடைய பெருவிழாவிற்கான ஆயத்த திருப்பலியாகவும் நாம் கொண்டாடலாம். அல்லது 6வது ஞாயிற்றுக்கிழமையினுடைய இறைவார்த்தை வழிபாடு வழங்குகின்ற செய்திகளின் அடிப்படையில் இதை மகிழ்ச்சியின் ஞாயிறாகவும் நாம் கொண்டாடலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய 3 வாசகங்களுடைய பின்னணியில் நான் பெற்றுக்கொண்ட சிந்தனை, என்று கடவுள் நம் எல்லாரையும் அவரோடு இணைந்து மகிழ்ந்திருக்க அழைப்பு விடுக்கிறார். அதிலும் குறிப்பாக 144 தடை உத்தரவு அமலில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில், உலகம் முழுவதும் முடங்கி கிடக்கின்ற இந்த சூழலில், வெளியில் வந்தால் நோய் தொற்று ஏற்படுமோ என்கின்ற அச்சத்தில் வீட்டிற்குள்ளாரவே முடங்கி கிடக்கிற இந்த சூழலில் இயேசு நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், வழிநடத்துகிறார் என்கின்ற பெருத்த விசுவாசத்தோடு 56 நாட்களை கடந்தும் கடவுள் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து வருகிறார் என்கின்ற மகிழ்ச்சியில் இந்த ஞாயிறை கொண்டாடு கடவுள் நமக்கு அழைப்பு விடுப்பதாகவே நான் பார்க்கின்றேன். அன்புக்கினியவர்களே, இன்றைய முதல் வாசகம் புனித
இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர்கள் பணி புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியில் பிலிப்பு என்கின்ற திருத்தொண்டர் சமாரியாவுக்கு சென்று, இந்த சமாரியா என்பது சமாரியர்கள் வாழுகின்ற பகுதி. இந்த சமாரியர்கள் யூதர்கள் அல்லாதவர்கள், புறவினத்து மக்கள். இந்த புறவினத்து மக்களுக்கு திருத்தொண்டராகிய பிலிப்பு மெசியாவை குறித்து, இயேசுவை குறித்து நற்செய்தி அறிவித்தார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து என்பதை தியானித்தோம். யார் இந்த பிலிப்பு? திருத்தூதர்கள் பணி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 திருத்தொண்டர்களில் இவரும் ஒருவர். இவர் மக்களிடையே நற்சான்று பெற்றிருந்தார். தூய ஆவியானவருடைய அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவராய் இருந்தார் என்று இவரை குறித்து திருத்தூதர்கள் பணி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது இறைவசனம் சொல்லுகிறது. இந்த பிலிப்பு திருத்தொண்டர் அப்போஸ்தலர்களால், அவர்களுடைய திருக்கரங்களால் ஆசீர் பெற்று திருத்தொண்டர் நிலைக்கு உயர்த்தப்பட்டவர். அப்போஸ்தலர்கள் பணி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம் சொல்லுகிறது. ஸ்தோவானுடைய இரத்த சாட்சிய மரணத்தின் பொருட்டு தொடக்க கால நம்பிக்கையாளர்கள் யூதேயா சமாரியா நகர்ப்புறமெல்லாம் சிதறடிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்காக நற்செய்தியை, இயேசுவை, மெசியாவை குறித்து அறிவித்தவர். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது இறைவசனம் சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்தின் பின்னணியில் நாம் வாசிக்க கேட்டோம், பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார் என்று வாசிக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, யார் இந்த மெசியா? புனித பேதுரு மார்க் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 29வது இறைவசனத்தில் தம்முடைய விசுவாச அறிக்கையாய் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், நீர் மெசியா, இயேசு கிறிஸ்து. இதே பேதுரு மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16லிருந்து 17 முடிவுள்ள பகுதிகளில் சொல்லுவார், இவர் வாழும் கடவுளின் மகன். பிலிப்பு அறிவித்த மெசியா கடவுள். பிலிப்பு அறிவித்த மெசியா இயேசு கிறிஸ்து. பிலிப்பு அறிவித்த மெசியா வாழும் கடவுளின் மகன். இந்த இயேசு கிறிஸ்து தான் பிலிப்புவை திருத்தொண்டராக திருத்தூதர்கள் வழியாக அபிஷேகம் செய்தவர். இவர் பெற்றிருந்த தூய ஆவியாருடைய அருளாலும் வல்லமையாலும் ஞானத்தாலும் இயேசுவையும் இயேசுவின் நற்செய்தியையும் அறிவித்தார். அப்போஸ்தலர்கள் பேதுருவோடும் யோவானோடும் சேர்ந்து சமாரியாவின் பல ஊர்களில் நற்செய்தியை, இயேசுவை, மெசியாவை குறித்து அறிவித்தார். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14 மற்றும் 25வது இறைவசனங்கள் குறிப்பிடுகிறது. இதே பிலிப்பு தான் எருசலேமிலிருந்து தெற்கு நோக்கிய பகுதியில் உள்ள காசா பாலைவனத்தில் எத்தியோப்பிய அரச அலுவலரும் நிதி அமைச்சருமான 3ஆம் பாலினத்தை சார்ந்தவருக்கு இயேசுவை பற்றி அறிவித்தார். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 35வது இறைவசனம் சொல்லுகிறது, அவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை இந்த நிதி அமைச்சருக்கு, எத்தியோப்பிய அரசு அலுவலருக்கு, 3ஆம் பாலினத்தவருக்கு அறிவித்தார். அதன் பெயர் இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு கொடுத்தார். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 38வது இறைவசனம். இறுதியாய் இந்த பிலிப்புவை குறித்து திருத்தூதர்கள் பணி புத்தகத்தில் நாம் வாசிப்பது, இவர் காசாவிலிருந்து செசாரியா பகுதிக்கு சென்று சேரும் வரை எல்லா இடங்களிலும் நற்செய்தியை அறிவித்து வந்தார் என்று சொல்லி திருத்தூதர்கள் பணி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 40வது இறைவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த பிலிப்பு அறிவித்த மெசியாவின் பொருட்டு, இயேசுவின் பொருட்டு, கடவுளின் மகனின் பொருட்டு கடவுள் இவர் வழியாய் அருமடையாளங்களை செய்தார், வல்ல செயல்களை செய்தார் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் 8ஆம் அதிகாரம் 6வது இறைவசனம் சொல்லுகிறது. இயேசுவாகிய மெசியா தமது நற்செய்திக்கு மக்கள் செவி கொடுக்குமாறு செய்தார் என்பதையும் இன்றைய முதல் வாசகம் சொன்னது. இவர் வழியாய் கடவுள் பலரை பிடித்திருந்த பேயை ஓட்டச் செய்தார்.
கால் ஊனமுற்றவர்களையும் முடக்குவாதமுற்றவர்களையும் இன்னும் பல நோயினால் துன்பப்பட்டவர்களையும் குணமடைய செய்தார். பிலிப்பு அறிவித்த இயேசுவை குறித்த, மெசியாவை குறித்த நற்செய்தி அறிவிப்பால் அந்நகரில் பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வாசித்தோம். அன்புக்குரியவர்களே, பெருமகிழ்ச்சி சமாரியாவில் எதனால் உண்டாயிற்று? நற்செய்தி அறிவிக்கப்பட்டதால் பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. நற்செய்தி அறிவிப்பின் வழியாய் இயேசு சமாரியர்களுக்கு அறிமுகமானதால் பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. இதுவரை அருமடையாளங்களை, வல்ல செயல்களை காணாதவர்கள் மத்தியில் பிலிப்பு வழியாய் மெசியாவாகிய கிறிஸ்து செய்ததை கண்டார்கள். எனவே அந்நகரில் பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. பேதுரு, யோவான் இவர்கள் வழியாய் சமாரியர் மீது கைகளை வைத்து ஜெபித்தது நிமித்தமாய் சமாரியர்கள் தூய ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். எனவே பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. அவர்கள் எல்லா இடங்களிலும் நற்செய்தி அறிவித்தார்கள். பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. அறிவிக்கப்பட்ட நற்செய்திக்கு அவர்கள் செவிமடுத்தார்கள். பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. அன்புக்குரியவர்களை, கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. நாம் யாரை பற்றி இந்த நாட்களில் பேசுகின்றோம்? இதுதான் இன்றைய முதல் வாசகம் அல்லது இன்றைய ஒட்டுமொத்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு விடுக்கின்ற சவாலாக நான் பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, 2 தினங்களுக்கு முன்பு முகநூலிலே நான் படித்த ஒரு நிகழ்வு, இந்த நாட்களை பின்புலமாக கொண்டு புனையப்பட்ட ஒரு கதை என்று கூட சொல்லலாம். சாத்தான் இயேசுவிடம் சென்று சிரித்து கொண்டே சொன்னதாம், இயேசுவே, பார்த்தீர்களா, கொரோனாவை உலகிற்கு அனுப்பி பல ஆயிரம் உயிர்களை நோய் தொற்றினால் அவர்களை வதைக்கின்றேன். பல லட்சம் உயிர்களை நான் பலியாக்கி கொண்டேன். நோய் தொற்றின் காரணமாய் உலகில் இருக்கிற எல்லா தேவாலயங்களையும் நான் மூடச் செய்து விட்டேன் என்று சொல்லி மிகுந்த ஆணவத்தோடு சிரித்ததாம். அப்பொழுது இயேசு சாத்தானை பார்த்து சிரித்தாராம். சாத்தானுக்கு குழப்பம். சாத்தான் இயேசுவிடம் கேட்டதாம், ஏன் சிரிக்கிறீர்கள்? அதற்கு இயேசு இப்படியாய் சொன்னாராம், நீ என்னுடைய எல்லா தேவ ஆலயங்களையும் மூட வைத்தாய், ஆனால் இப்பொழுது எல்லா வீடுகளும் தேவாலயங்களாய் மாறிவிட்டது. இப்போது அவர்கள் என்னை கருத்தாய் தேடுகிறார்கள் என்று இயேசு சாத்தானிடம் கூறினாராம். அன்புக்குரியவர்களே, ஆம், கடந்த 56 நாட்களாக நாம் வீடுகளில் இருக்கிறோம். நாம் வீடுகளில் இருக்கின்ற இந்த நாட்களில் நாம் எதை குறித்து பேசுகிறோம்? யாரை குறித்து பேசுகிறோம்? எவரை குறித்து நாம் அதிகமாய் நம்முடைய குடும்பத்தாரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம்? இந்த நாட்களில் நாம் எதை குறித்து அதிகமாய் விவாதித்து கொண்டிருக்கின்றோம்? ஒருவேளை பட்டியலிடுகின்றேன், இதில் எதையாவது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா? இதனால் நமக்கு ஏதாகிலும் பயன் உண்டா என்பதை என்னோடு கூட சேர்ந்து தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். இந்த நாட்களில் நாம் எதை குறித்து பேசுகிறோம்? செய்தித்தாள்களில் வரும் செய்திகளை குறித்தா, அல்லது கடந்த 3 மாதத்திற்கு மேலாக உலகம் முழுவதையும் ஆட்டிக்கொண்டிருக்கும் கொரோனா நோய் தொற்றை குறித்து நாம் பேசுகிறோமா? அல்லது நாட்டு நடப்புகளை பற்றி பேசுகிறோமா? உலக நடப்புகளை குறித்து பேசுகிறோமா? தன்னார்வலர்களும் அரசியல் கட்சிகளும் செய்து வருகின்ற அறச்செயல்களை குறித்து பேசுகிறோமா? அல்லது மத்திய அரசின் 20 லட்சம் கோடி பொய்த்திட்டங்களை குறித்து பேசுகிறோமா? மாநில அரசின் மக்கள் விரோத செயல்களை குறித்து பேசுகிறோமா? யார் நடக்கிறார்கள், எப்படி நடக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீதிமன்றம் கவனிக்காது, அது அரசின் கடமை என்கின்ற அலட்சிய போக்கில் நீதி வழங்குகின்ற நீதிமன்றங்களை குறித்து பேசுகிறோமா? எவன் குடி கெட்டால் என்ன, எவன் தாலி அருந்தால் எனக்கென்ன என்கின்ற மமதையில் ஆளும் கட்சியினர் மதுக்கடைகளை திறந்து மக்களை குறிவைத்து கொள்ளுகின்ற நிகழ்வுகளை குறித்து பேசுகிறோமா? அல்லது பல லட்சம் குழந்தைகளுக்கு பால் கிடைக்காத பட்சத்தில் 9 பாக்கெட்டு பால்கள் நாசமாகிவிட்டது, அது கெட்டுவிட்டது என்பதை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்ற எஸ்.வி. சேகரை குறித்து பேசுகிறோமா? அவர் கொடுத்த ட்வீட்டின் நிமித்தமாய் உடனடியாக முதலமைச்சருடைய ஆணைக்கு இணங்க ஆவின் பால் நிர்வாகம் 13 பாக்கெட்டுகளை கொண்டு போய் அதனுடைய உயர் உறுப்பில் இருக்கின்ற தலைமை அதிகாரிகளை கொண்டு வீட்டிற்கு டெலிவரி செய்ததை, அதை குறித்து பேசுகிறோமா? தவறு ஏதும் செய்யாத பட்சத்தில்
பெட்ரோல் ஊற்றி கொலை செய்யப்பட்ட எனது மகள் ஜெயஸ்ரீயை குறித்து பேசுகிறோமா? பல ஆண்டுகள் ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருந்தும் ஒரே வாரத்தில் மதுக்கடைகளை திறப்பதா மூடுவதா என்கின்ற வழக்கில் உடனடி தீர்ப்பு வழங்கி அரசுக்கு முட்டு கொடுத்த உச்ச நீதிமன்றம் குறித்து பேசுவதா? நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பே 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே 7 நாட்களுக்கும் தேவையான வண்ண நிறத்தில் மதுக்கடைகளில் கொடுக்கப்பட வேண்டிய அட்டைகளை தயாரித்து வைத்திருந்த நம்முடைய ஆளும் கட்சியை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது கடந்த வாரங்களில் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்ப முயற்சித்து போகின்ற வழியிலே இறந்து போகின்ற 10 மாத கர்ப்பிணி தாயை குறித்து பேசுகிறோமா? அல்லது தோள்களில் தங்களுடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டு பெருத்த கனத்த இதயத்தோடு பசியோடு வெறும் காலில் கத்திரி வெயிலில் தங்களுடைய வீடுகளை நோக்கி பல 100 மைல்கள் பல 1000 மைல்கள் நடந்து செல்லுகின்ற புலம்பெயர்ந்த மக்களை குறித்து பேசுகிறோம். நாம் எவற்றை குறித்து பேசுகிறோம்? அன்புக்குரியவர்களே, இவற்றையெல்லாம் குறித்து நாம் ஒருவேளை பேசுகிறோம், விவாதிக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு மத்தியில் இயேசுவை குறித்து நாம் பேசுகிறோமா? இந்த நாட்களில் நம்முடைய குடும்பங்களில் விவிலியத்தை வாசித்து தியானித்து அதை பகிர்ந்து மெசியாவை பற்றி பேசுகிறோமா? எல்லா வீடுகளையும் நான் தேவாலயங்களாக மாற்றியிருக்கிறேன் என்று இயேசு சாத்தானிடம் சொன்னதாக ஒரு கதையில் கேட்டோமே, அப்படி நம்முடைய குடும்பங்களை நாம் தேவாலயங்களாக மாற்றியிருக்கிறோம் என்பதை பற்றி பேசுகிறோமா? அல்லது மே மாதம் வணக்க மாதம், மாதாவினுடைய மாதம், குடும்பமாக கூடி ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பேசுகிறோமா? அல்லது மாதாவுக்கு புகழஞ்சலி செலுத்தி மாதா பாடல்கள் பாடி மாதாவினுடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து பேசுகிறோமா? நாம் எதை குறித்து பேசுகிறோம்? இன்றைய முதல் வாசகத்தில் பிலிப்பு யூதர் அல்லாத புறவினத்து மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார், இயேசுவை பற்றி அறிவித்தார். அறிவிப்பை கேட்டவர்கள் செவிமடுத்தார்கள். செவிமடுத்தவர்கள் அந்த நற்செய்தியை, அந்த மெசியாவை, அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் சொன்னதே. இப்படியாய் கடந்த 56 நாட்களாக நாம் இயேசுவை குறித்து நம்முடைய குழந்தைகளிடம் பேசியிருக்கிறோமா? ஏன் கடந்த வாரம் நம்முடைய பங்கில் இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விபிஎஸ் வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக நாம் நடத்தினோமே, அது நம்முடைய பிள்ளைகளை உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை நாம் உற்சாகப்படுத்தினோமா? அல்லது பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து நம்முடைய குடும்பத்தில் பேசினோமா? அல்லது இவ்வளவு முயற்சிகளை நமக்காக எடுக்கின்ற மறைக்கல்வி ஆசிரியர்களை குறித்து நாம் பேசினோமா? இவர்களை ஒருங்கிணைக்கின்ற பங்கு தந்தை குறித்து நாம் பேசினோமா? எதை குறித்து பேசினோம்? அன்புக்குரியவர்களை, ஒருவேளை நாம் இயேசுவை குறித்து பேசாமல் இருந்திருந்தால், மெசியா என்று பிலிப்பு திருத்தொண்டரால் அறிவிக்கப்பட்ட கடவுளுடைய வாழும் மகனை குறித்து நாம் பேசாமல் இருந்திருந்தால், ஒருவேளை இன்னும் நம்முடைய குடும்பங்கள் தேவ ஆலயங்களாக மாறவில்லை என்பதுதான் அர்த்தம். இன்னமும் கூட நாம் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். இன்னமும் கூட நாம் தூய ஆவியால் இயக்கப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். காரணம், இன்றைய முதல் வாசகத்தில் பிலிப்பு சமாரியாவில் நற்செய்தி அறிவித்து வல்ல செயல்களை, அருளடையாளங்களை செய்தார் என்பதை எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு எல்லாரும் ஒன்று கூடி பேசி பிலிப்போடு யோவானையும் பேதுருவையும் சமாரியாவிற்கு அனுப்பி சமாரியர்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்கள் மீது கரங்களை வைத்து ஜெபித்தபடியினால் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோமே. தூய ஆவியானவருடைய உடனிருப்பு நம்மை வழிநடத்துகிறது, நம்மை பராமரிக்கிறது, நம்மை பெருமகிழ்ச்சியில் இருப்பதற்கு அது செய்கிறது என்பதையெல்லாம் இந்த நாட்களில் நாம் அவைகளை குறித்து பேசினோமா? அன்புக்குரியவர்களே, 56 நாட்கள் 144 தடை உத்தரவில் வீடுகளில் முடங்கியிருக்கிற நாம் யாரை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம்? எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம்? கடந்த வாரத்தில் கூட தொடக்க நூல் புத்தகம், விடுதலை பயனுள்ள புத்தகம் இவற்றில் 2லிருந்தும் 100 விவிலிய வினாடி வினாக்களை தயாரித்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறோமே. இதில் எத்தனை பேர் இந்த நாட்களிலாவது விவிலியத்தை திறந்து வாசித்து விவிலிய கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? இப்படி செயல்பட தூய ஆவியானவர் நம்மை இயக்குகிறார் என்பதை நம்ம எத்தனை பேர் உணர்ந்திருக்கின்றோம்? அன்புக்குரியவர்களை, இவையெல்லாம் தான் இன்றைய முதல் வாசகம் தருகிற செய்தி. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய 2வது வாசகத்தையும் நான் பார்க்கின்றேன். புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் பேதுருவும் இயேசுவைத்தான் அறிவிக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் அறிவித்த அதே மெசியாவை குறித்து மத்தேயு நற்செய்தியில், மார்க்கு நற்செய்தியில், லூக்கா நற்செய்தியில்
மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்பதற்கு நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன், உயிருள்ள கடவுள் என்று சொல்லி அறிவித்த அதே இயேசுவை குறித்து தான் இன்றைய 2வது வாசகத்தில் புனித பேதுருவும் பேசுகின்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமா? அவரை நம்முடைய உள்ளத்தில் அவரை ஆராதிக்கிறோமா? நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமான இடமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவைப்படாத காரியங்களை குறித்து, இந்த உலகத்தினுடைய செய்திகளை குறித்து அவற்றையெல்லாம் நம்முடைய உள்ளத்திற்குள் இறக்கி வைத்துக்கொண்டு இயேசுவை புறம் தள்ளி வைத்து கொண்டிருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, பிலிப்பு மெசியாவை குறித்து அறிவித்தார். பேதுரு கிறிஸ்துவாகிய ஆண்டவரை குறித்து அறிவிக்கின்றார். இந்த ஆண்டவர் தான் தம்முடைய இரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு தம்முடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு விடுதலை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இந்த 2வது வாசகத்திலே வாசித்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது இறைவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளும் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். அன்புக்குரியவர்களே, இயேசு நம் பாவங்களின் பொருட்டு இறந்தார். நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக இருந்தார். நம்மை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காய் அவர் இறந்தார். நீதி உள்ளவராய் இருந்தும் நீதியற்ற நமக்காக இறந்தார் என்று சொல்லி பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி அறிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் எத்தகைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்? எத்தகைய நற்செய்தியை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இதுதான் இன்று நமக்கு வைக்கப்படுகின்ற சிந்தனைகளாக, சவால்களாக நான் பார்க்கின்றேன். 2 தினங்களுக்கு முன்பு முகநூலிலே ஒரு காணொளி ஒன்று கண்டேன். ஒரு போதகர் ஒருவர் ஒரு கூட்டத்திற்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். அதில் அவர் ஒரு உவமையை பயன்படுத்துகின்றார். ஒரு பென்சில் வாங்குகிறோம், அந்த பென்சில் காணாமல் போகிறது. நாம் என்ன செய்வோம்? பரவாயில்லை என்று சொல்லி இன்னொரு பென்சிலை நாம் வாங்கிக் கொள்வோம். காரணம், அந்த பென்சிலுடைய விலை 3 ரூபாய் அல்லது 5 ரூபாய் அல்லது குறைந்தபட்சம் 7 ரூபாய், அதற்கும் மேல் சென்றால் ஒரு 15 ரூபாய். அதனுடைய மதிப்பு அவ்வளவுதான். எனவே அது குறைவான மதிப்பு உடையது என்பதால் அந்த தொலைந்து போன பென்சிலை நாம் தேடுவதில்லை, அல்லது அந்த பென்சில் எங்கிருக்கிறது என்று சொல்லி நாம் அதை தேடி நேரத்தை செலவிடுவதில்லை. அதற்கு பதிலாக ஒருவேளை ஒரு விலை உயர்ந்த பொருள் நம்மிடம் இருக்கிறது, நம்முடைய தங்க தாலியாக இருக்கட்டும், அல்லது தங்க மோதிரமாக இருக்கட்டும், அல்லது தங்க பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது விலை உயர்ந்த இசை கருவியாக இருக்கட்டும், ஒருவேளை அது பழுதடைந்து போனால், தொலைந்து போனால் நாம் என்ன செய்வோம்? ஆனால் பரவாயில்ல விடுப்பா, இது இல்லைன்னா இன்னொன்று வாங்கிக்கலாம், 25,000 தானே, 30,000 தானே, 50,000 தானே. நேற்றைய நிலவரப்படி தங்கத்தினுடைய விலை ஏறக்குறைய 46,000. ஒரு வேளை ஊரடங்கு முடியறதுக்கு முன்னாடி 50,000 கொண்டு போயிடும். அப்போ இந்த விலை உயர்ந்த பொருள் பழுதடைந்து விட்டால், காணாமல் போய்விட்டால் நாம் என்ன செய்வோம்? ஒன்று அதை பழுது பார்த்து மீண்டும் பயன்படுத்துவோம், தொலைந்து போனதை எப்படியாவது நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு அதை தேடி செல்வோம். காரணம், அது விலை மதிப்பில்லாதது, உயர்ந்தது. அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கு நாம் பென்சில்கள் அல்ல, மிகவும் விலை உயர்ந்தவர்கள். விலை உயர்ந்த நம்மை மட்டும் இயேசு எப்படி விட்டு விடுவார்? எனவே தான் அவர் தம்முடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டருள் இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்காக இயேசு சிந்திய இரத்தத்தின் மதிப்பு என்னவென்று தெரியுமா? அது விலை மதிக்க முடியாத ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, அப்படி என்று சொன்னால் நாம் இந்த மெசியாவை, இந்த இயேசுவை, இந்த ஆண்டவரை குறித்து பேசிட, விவாதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த இயேசு தான் நம்முடைய நற்செய்தி. What is good news? A news that brought always something good is called good news. தொடக்க காலத்தில், அரசர்கள் ஆண்ட காலத்தில் எது குட் நியூஸாக இருந்தது, எது நற்செய்தியாக இருந்தது? போரில் அவருடைய படை வெற்றி பெற்றதை ஒருவர் கொண்டு வந்து அறிவிப்பது நற்செய்தியாக இருந்தது.
அரசருக்கு வாரிசு ஆண்மகனாக பிறந்திருக்கிறது என்கின்ற செய்தி அரசருக்கு அறிவிக்கப்பட்டு அவருடைய குடிமக்களுக்கு அறிவிக்கப்பட்டது நற்செய்தியாக இருந்தது. அப்படிப்பட்ட நற்செய்தி இன்று இயேசுவாய் மாறியிருக்கிறது. இயேசுதான் அந்த நற்செய்தி. இயேசு அறிவித்ததுதான் நற்செய்தி. எனவே இந்த நற்செய்தியை தான் நாம் கொண்டாட, இந்த நற்செய்தியின் வழியாய் பெருமகிழ்ச்சி அடைய கடவுள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நான் மேற்குறிப்பிட்ட படையில் வெற்றி பெற்ற அந்த செய்தி, அரசருக்கு வாரிசு பிறந்திருக்கிற நற்செய்தி, அரசருக்கும் அரச குடிகளுக்கும் அரசனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியை கொடுத்தது என்று சொன்னால், இயேசு என்கின்ற நற்செய்தி எவ்வளவு மகிழ்ச்சியை நமக்கு தர வேண்டும். அவர் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகிற்கு வந்தார். அந்த மகிழ்ச்சி அமைதியாய் அன்பாய் நம்மில் குடிகொள்ளும்படி அவர் செய்தார். இதை குறித்து தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள், உங்களோடு என்றும் இருக்கும்படி நான் துணையாளரை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுவார், நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 12வது இறைவசனம். தொடர்ந்து சொல்லுவார், நான் கொண்டிருக்கிற இந்த அன்பு நிமித்தமாய் என் உயிரையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்குரிய நற்செய்தி. அதற்கு முந்தைய நாட்களில் நாம் வாசித்தோம், இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுவார், நான் உங்களுக்கு என் அமைதியை தருகிறேன், இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன். இந்த அமைதி உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். அன்புக்குரியவர்கள், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27 இருக்கின்ற பகுதிகளில் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுனுடைய அமைதி, இயேசுனுடைய அன்பு, அவருடைய உடனிருப்பு எல்லாமே நமக்கான மகிழ்ச்சி. இயேசுனுடைய களப்பணி அமைதியற்று இருந்தவர்களுக்கும், அன்பில்லாமல் இருந்தவர்களுக்கும், உடல் நலம் குன்றி இருந்தவர்களுக்கும், பேய் பிடித்திருந்தவர்களுக்கும், இழந்து போனவர்களுக்கும், ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் பெருமகிழ்ச்சியை கொடுத்தது. பேய்களை ஓட்டினார், பேய் பிடித்திருந்தவர் நலமடைந்தார், மகிழ்ச்சி கொண்டார். உடல் ஊனமிற்றிருந்தவருக்கு சுகம் கிடைக்கிறது, பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. இறந்தவர் உயிர் தெழுதெழுகிறார், குடும்பம் அதை கண்டு மகிழ்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சமாதானமாக போ என்று சொல்லுகின்றார். பிடிபட்டவர் எழுந்து தன்மானத்தோடு தனக்குரிய மனித மாண்போடு மீண்டும் வீதி எங்கும் உலா வருகிறார், பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. இவனும் ஆபிரகாமின் மகன்தானே என்று சொல்லி சக்கேயுக்கு புதுவாழ்வு கொடுத்தார், பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய உடனிருப்பு பெருமகிழ்ச்சியை தருகிறது. இயேசுனுடைய வார்த்தைகள் பெருமகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த இயேசுவை, இந்த மெசியாவை, இந்த கடவுளை, இந்த ஆண்டவரை கொண்டாடுவதற்குத்தான் பாஸ்கா காலத்தினுடைய 4வது வாரம் நமக்கு அழைப்பு தருகிறது. எனவே இந்த வாரம் கொடுக்கிற இந்த செய்தியை நாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த வாரம் முழுவதுமாய் நாம் கடவுளில் மகிழ்ந்திருப்போம். இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கடந்த வாரத்திலே சொன்னாரே, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை நான் உங்களிடம் சொன்னேன். எதை சொன்னார்? என் அமைதியை பெற்றுக்கொள். எதை சொன்னார்? என் அன்பில் நிலைத்திரு. எதை சொன்னார்? நான் உங்களை அன்பு செய்வது போல் ஒருவர் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். எதை சொன்னார்? நான் தருகிற அமைதி உலகம் தருகிற அமைதி போன்றது அல்ல. எனவே நீங்கள் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். எல்லாம் மகிழ்ச்சியை தந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு தருகின்ற இந்த பெருத்த மகிழ்ச்சியோடு தொடர்ந்து நம்முடைய குடும்பங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள, மெசியாவை கொண்டாட, ஆண்டவரில் ஆர்வரிக்க அருள் வேண்டி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து
அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். பிலிப்பு, யோவான், பேதுரு அறிவித்த நற்செய்தியின் பொருட்டு மக்கள் நகர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தது என்று வாசிக்க கேட்டோம். அதே பெருமகிழ்ச்சி நம்மிலும் நம் குடும்பங்களிலும் நம் தேசத்திலும் இந்த உலகத்திலும் இந்த பிரபஞ்சத்திலும் ஜீவராசிகள் எல்லா இடத்திலும் பெருகும்படியாய் நிலைத்திருக்கும்படியாய் அருள் வேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். தூய ஆவியை பெற்றுக்கொள்ள அழைப்பவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு தூய ஆவியாரின் துணையோடு இறை மக்களை இறை பாதையில் வழி நடத்தவும் தூய ஆவியின் கனிகளை பெற்று மக்களை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்றவரே எம் இறைவா, எம் நாட்டின் நிலையை கண்பாரும் இறைவா, நாட்டின் அடிப்படை தேவைகள் உணவு, சுகாதாரம், பொருளாதாரம் என அனைத்து வளங்களும் குறைந்து மக்கள் இன்னலுறுவதை மாற்றும் வல்லமையை உம்மிடமே உண்டு என்று விசுவாசிக்கும் நாங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியை அறிந்து கொள்ளச் செய்பவரே எம் இறைவா, உலக காரியங்களுக்காக பயணிக்கும் வேளைகளில் உண்மையின் பாதையில் வழி நடக்கவும் அதற்கான போராட்டங்களையும் சவால்களையும் தூய ஆவியின் துணையுடன் எதிர்கொண்டு சமூக மாற்றத்திற்கு பாதை அமைக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தெய்வமே எம் இறைவா, கோடை மழை பொழிந்து வெப்பம் வேளாண்மை சிறப்படையவும் நோய் தொற்று குறைந்து இயல்பு வாழ்வுக்கு மீண்டு வரவும் மாணவர்களின் எதிர்காலம் சிறப்படையவும் குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும் வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் வேண்டுவோர் உமது அருளால் பெற்று மகிழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். குறிப்பாக புலம்பெயர்ந்த மக்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற தங்களுடைய சொந்த ஊர்கள் நோக்கிய இந்த கால்நடை பயணம் பாதுகாப்பாயிருக்க நல்ல மனதுடையோர் அவர்களுக்கு உதவிட செபிப்போம். மக்களை குறித்தும் அவர்களுடைய அன்றாட வாழ்வியலை குறித்தும் வாழ்வாதாரத்தை குறித்தும் கவலைப்படாத நம்முடைய தலைவர்களுக்காக செபிப்போம். திருத்தொண்டர் பிலிப்புவின் மீது கடவுளுடைய அருளும் ஆவியானவருடைய வல்லமையும் ஞானமும் நிறைந்திருந்தது போல் இவர்கள் மீதும் தூய ஆவியானவர் பொழியப்பட ஞானம் உள்ளவர்களாய் இவர்கள் செயல்பட இவர்களுக்காய் செபிப்போம். நோய் தொற்று அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில்
எதிர்வரும் மாதத்தில் அரசு பொதுத் தேர்வை எதிர்கொள்ளவிருக்கின்ற 10ஆம் வகுப்பு மாணவ மாணவர்களுக்காக ஜெபிப்போம். உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று மொழிந்த இயேசுவே, மக்களாகிய நாங்கள் உமது திருப்பாதம் கொண்டு வந்து ஜெபித்த இந்த எல்லா மன்றாட்டுக்களையும் நீர் தயவாய் கருணையுடன் கேட்டு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீங்குமே, கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீங்குமே. இறைவா வருவாய், என் உள்ளம் உன் இல்லம் அறிந்தே. இறைவா வருவாய், என் உள்ளம் உன் இல்லம் அறிந்தே. உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பே. உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பே. தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன், உன் அன்பில் நினைத்து தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே. ரசத்துடன் நீர் துளி போல் என்னை சேர்த்துவும் ரத்தமாக்கும். ரசத்துடன் நீர் துளி போல் என்னை சேர்த்துவும் ரத்தமாக்கும். அப்பத்தில் எழுவாய், மாற்றிடும் நல் திருவுணவாய். அப்பத்தில் எழுவாய், மாற்றிடும் நல் திருவுணவாய். என்னிடத்தில் ஏதுமில்லை, உன்னிடத்தில் என்னை அளித்தே. என்னிடத்தில் ஏதுமில்லை, உன்னிடத்தில் என்னை அழைத்தே. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து உயிர்த்த இச்சிறப்பான காலத்தில் உன்னை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி பெற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியில் முற்கால வழியில் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அன்புக்கினியவர்களே, திருத்தொண்டர் பிலிப்பு அறிவித்த நற்செய்தி இயேசு. அவர் அறிவித்த நற்செய்தி மெசியா என்னும் வாழும் கடவுளின் மகன். அவர் அறிவித்த நற்செய்தி பெருமகிழ்ச்சியை உண்டாக்கியது. அவர் அறிவித்த நற்செய்திக்கு சமாரியர்கள் செவிமடுத்தார்கள். அவர் அறிவித்த நற்செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நற்செய்தி இயேசு. இந்த நற்செய்தி ஆகிய இயேசுதான் பிலிப்புவின் வழியாய் வல்ல செயல்களையும் அருமடையாளங்களையும் செய்தவர். இந்த நற்செய்திதான் இன்று பேதுருவால் நாம் பாவிகளாய் இருந்த பொழுது நமக்காய் இறந்தார் என்றும், நம் பாவங்களுக்காய் இறந்தார் என்றும், கடவுளிடம் நம்மை கொண்டு போய் சேர்க்கவே அவர் இறந்தார் என்றும் நமக்கு அறிவிக்கப்படுகின்ற நற்செய்தி. இயேசுவால், இயேசுவின் நற்செய்தியால், இயேசுவின் அருமடையாளங்களால் பெரும் மகிழ்ச்சிக்கு உண்டாகிய சமாரியரை போல், தொடக்க கால நம்பிக்கையாளர்களைப் போல் நம்மிலும் நம் குடும்பங்களிலும் நற்செய்தியான இயேசுவின் வரியாய் பெருமகிழ்ச்சி கிடைத்திட, உருவாக்கிட இந்த வேளையில் நாம் செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்குக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமேரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நற்செய்தியாகிய இயேசுவை குறித்தும், இயேசுவாகிய மெசியாவை குறித்தும், மெசியாவாகிய ஆண்டவரை குறித்தும், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற தூய ஆவியாரை குறித்தும் எதிர்வரும் நாட்களிலும் நம் வாழ்நாள் முழுவதும் பேசிட அறிவிக்க அருள் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இம்மன்றாடுகிறோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும்
அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் தந்தருளிய நற்செய்தி. நற்செய்தியின் வழியாய் பெருமகிழ்ச்சியை தருகிறவர். பெருமகிழ்ச்சியை தூய ஆவியாரின் உடனிருப்பால் வலுப்படுத்துகிறவர். இயேசுவின் திருவிருந்து களைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இனிவ
முழங்கால் படியிடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சேர்ந்து எதிர்கொண்டிருக்கின்ற கொரோனா நோய் தொற்று நெருக்கடியிலிருந்து உலகம் காக்கப்பட, மக்கள் காக்கப்பட அன்னை மரியாதை நோக்கி செபிப்போம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து முது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மையில் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவையின் வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்புக்கினியவர்களே, கடந்த திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நம்முடைய பங்கின் மறைக்கல்வி மாணவர்களுக்கான விடுமுறை வேதாகம பள்ளி VBS ஆன்லைன் மூலமாக நடத்தப்பட்டது. ஏறக்குறைய 156 குழந்தைகள் இதில் பங்கெடுத்ததாக மறைக்கல்வி ஆசிரியர்கள் அறிவிப்பு செய்தார்கள். அவர்களை உற்சாகப்படுத்திய பங்கெடுக்க செய்த பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தங்களுடைய குடும்ப பணிகளுக்கு மத்தியில், அலுவலக பணிகளுக்கு மத்தியில் பிள்ளைகளுக்கு ஆன்லைன் மூலமாக விடுமுறை வேதாகம பள்ளிகளை ஒருங்கிணைத்து கொடுத்த பங்கினுடைய மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர்களை ஒருங்கிணைத்த திருமிகு ஜொரோம் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்று முள்ளையெல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினாலும் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காருடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களின் மீன்பளிக்கும் உறவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.